இங்க ஒரு 4 பேர் ஒரு பேங்க கொள்ளையடிக்கிறதுக்கு வராங்க. அதுல ஒருத்தர் பெரிய பிசினஸ் மேன் மாரியும், இன்னொருத்தர் சர்ச் ஃபாதர் மாரியும், மத்த 2 பேர்ல ஒருத்தர் டாக்டர் மாரியும், இன்னொருத்தர் ஃபாரினர் மாரியும் மாறி வேஷத்துல இந்த பேங்க்குள்ள நுழையறாங்க. அப்படி பேங்க்குள்ள வந்த இவங்க யாரும் பார்க்காத போது மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு, அதுல 2 பேர் பேங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் அங்க இருக்கிறவங்கள கன்ன காட்டி ஹைஜாக் பண்றாங்க. இன்னும் 2 பேர் அந்த பேங்கோட கிரவுண்ட் ஃப்ளோர் ஹைஜாக் பண்றாங்க. அப்புறம் அவங்கள ஒருத்தன் கேஷ் கவுண்டர்ல இருக்கிற காசு எல்லாத்தையுமே ஒரு சூட்கேஸ்ல எடுத்து போட சொல்றான். இன்னொருத்தன் இந்த பேங்கோட எல்லா என்ட்ரன்ஸையும் லாக் பண்றான். அப்படி லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பேங்க்ல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் உடைக்கிறாங்க. இதை வந்துட்டு இந்த பேங்கோட ஹெட் செக்யூரிட்டி பார்த்துட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவங்க அந்த செக்யூரிட்டி கன்னை காட்டி மிரட்டி அவனோட போனை மட்டும் வாங்கிட்டு அவனோட கன்னை அவன்கிட்டயே கொடுத்துட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதே நேரம் இவங்க இதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாம அடியில இருக்கிற டிரைனேஜ் வழியா இந்த பேங்க்குள்ள வரதுக்காக ஒரு ஓட்டை ஒன்று போட்டிருப்பாங்க. சோ அந்த ஓட்டை வழியா ஒருத்தன் அந்த பேங்க்குள்ள வந்துடுறான். அப்படி வந்தவன் அவன் கொண்டு வந்த ஹைட்ராலிக் மிஷினை வச்சு பேங்க்ல இருக்கிற லாக்கர்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சு அதுல இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே இவங்க கொள்ளையடிக்கிறாங்க. சேம் டைம் வெளியே இருக்கிற போலீஸ் அந்த செக்யூரிட்டி கிட்ட உள்ள அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க அப்படிங்கிற மேட்டர்லாம் தெரிஞ்சுட்டு இந்த செக்யூரிட்டியோட போனுக்கு போன் பண்றான். அப்போ அந்த போன் கால் அட்டன் பண்ண ஒருத்தன் இந்த போலீஸ் கிட்ட சம்பந்தமே இல்லாம வளவலன்னு பேசி நேரத்தை கடத்துறான். இதனால உள்ள இருக்கிறவங்களுக்கு லாக்கர்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்குது. ஆனா அந்த நேரம்னு பார்த்து அந்த மிஷின் ஓவர் ஹீட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுது. சோ இது கூல் டவுன் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். சோ இதனால இவன் வேணும்னே அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி எனக்கு உன் கூட பேசுறதுக்குலாம் விருப்பம் இல்ல, நான் நெகோசியேட்டர் தான் பேசுவேன், அவன்கிட்ட போனை கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட என்னையா செவிக்குமா பொண்டாட்டி பிள்ளைங்களா எப்படி இருக்குது, ஆமா எத்தனாவது படிக்குது உன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரத்தை கடத்த இவங்க எல்லாருமே அந்த பணத்தை அடிச்சுட்டு அந்த ஓட்ட வழியா தப்பிச்சு போறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி ஒருத்தன் அவங்க கிட்ட இருக்கிற கன் எல்லாத்தையும் இந்த பேங்க்லயே வச்சுட்டு போயிடுறான். சேம் டைம் வெளியே போலீஸ் பேங்கோட மேனேஜர்ட்ட இந்த பேங்க்ல மெயின் என்ட்ரன்ஸ், பார்க்கிங் லாட், இதை தவிர வெளியே போறதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் ட்ரைனேஜை பாக்குறாரு. அப்போ உள்ள இருக்கிற அந்த ஹாஸ்டேஜஸ்லாம் அவங்க போனதும் அவங்க போன் எடுத்து அவங்களோட ஃபேமிலிக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இது தெரிஞ்ச உடனே போலீஸ் டீம் உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒருத்தனையும் காணோம். அதுக்கப்புறம் எப்படியோ தேடி அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அந்த ஓட்டைக்கு முன்னாடி ஒரு பாம் ஒன்று தொங்க விட்டு போயிருக்காங்க. அப்பதான் அவங்க யூஸ் பண்ண கன்னெல்லாம் ஃபேக்குன்னு தெரிஞ்சதும் இதுவும் ஃபேக்கா தான் இருக்கும்னு அந்த பாமை பிச்சு போட்டு இவர் அந்த ஓட்ட வழியா போறாரு. அதே நேரம் இவங்க எல்லாருமே அந்த பணத்தோட ஒரு சின்ன போட்ல தப்பிச்சு போயிடுறாங்க.